ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நகை சம்மந்தமாக நடந்ததை கட்டாயமாக உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணி ஆகணும் என்ற எல்லாரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. இது வரைக்கும் வாங்கின பொருட்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கோ அதை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி இப்போ நாங்கள் இமிக்ரேஷனை கிளியர் பண்ணி வெளியில் வந்துட்டோம். இன்றைய பயணம் ஸ்ரீலங்காவை நோக்கி கொஞ்சம் கவலையாக தான் இருக்கேன். ஒரு 1 வீக் ட்ரிப் தான் போட்டிருந்தேன். துபாயை இன்னும் சுற்றி பார்க்க இருக்கே, டேட் கொஞ்சம் ஆகிட்டு எவ்வளோ இடங்களெல்லாம் போகணும்னு யோசிச்சு நான் கொஞ்சம் இடத்துக்கு தான் போயிருக்கேன். சரி, இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயமாக வருவேன். இப்போ அதுக்கு முதல் நாங்கள் ரூமை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதில் ஒரு முக்கியமான விடயம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். இதில் கீ வச்சுருக்கிறோம். இந்த கீயை எடுத்தோன்னே ஃபுல்லாகவே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி தானாகவே சுவிட்ச் எல்லாம் ஆஃப் ஆயிரும். இப்போ எடுத்துருவோமா? சரி, ஓகே, பூட்டிடுவோம். இப்போ ஷார்ஜாவிலேருந்து நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வெஹிக்கிளில் தான் போக போகிறோம். எங்களுக்கான வெஹிக்கிள் கீழே வெயிட் பண்ணி கொண்டிருக்கு. இப்போ லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே போயிடுவோம். பெரிய டாக்ஸி ஒன்று தான் புக் பண்ணியிருக்கிறேன். இப்போ லக்கேஜ் எல்லாம் ஏற்றப்படுது. நான் இப்போ ஏர்போர்ட்டுக்கு போக போகிறேன். இப்போ நாங்கள் பெட்டியெல்லாம் கட்டிக்கொண்டு பெரிய காரில் ஏர்போர்ட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். கவலையாக தான் இருக்குது. ஏன்னா இந்த ரோட்டால் வளமையாக நாங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு போவோமா, இன்றைக்கி இந்த இடத்தை விட்டுட்டு நாங்கள் எங்களோட நாட்டை நோக்கி பயணிக்கிறதுக்கு போய் கொண்டிருக்கிறோம். அதனால் மிஸ் பண்ணுற மாதிரியே ஃபீலாக இருக்குது. இப்போ நீண்ட நாட்கள் நின்றுருந்தால் எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இது கொஞ்சம் குறுகிய நாட்கள் தானே, நிறைய இடங்களை பார்க்கவும் இல்லை. அப்போ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். அங்கே மெட்ரோ போகுது. இங்கே ஏர்போர்ட்டில் இருக்கிற நல்ல வசதி என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே இப்படி மெட்ரோவில் ஏறி நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். இந்த ஏர்போர்ட்டுன்ற அழகே அழகு தான். போகணுமா துபாய்? கவலையாக இருக்குது துபாயை விட்டுட்டு போகிறது. நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பர் பிளேஸ். ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். ஏர்போர்ட்டுக்குள்ளே வந்தோடனே, அதாவது டெர்மினல் 3க்குள்ளே வந்தோடனே உள்ளே பார்த்தீங்கன்னா அதில் பாருங்கள் வெட் ரீஃபண்டுன்னு இருக்குது. அங்கே போய் நாங்கள் எங்களோட பில்லை காட்டிட்டு எங்களுக்கு எத்தனை மணிக்கு ஃப்ளைட்ஸ் கேட்பாங்க. அப்போ நாங்கள் ஃப்ளைட்ஸ் டைமை சொன்னால் அதுக்கு பிறகு எங்களோட பாஸ்போர்ட்டை கொடுக்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஓகே இது மட்டும்தானே, நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இமிக்ரேஷனுக்கு போங்க. இமிக்ரேஷனுக்கு பக்கத்துலேயே வெட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. அங்கே கொண்டு பில்லையும் கொடுக்கணும், உங்களோட நகைகளையும் காட்டணும். காட்டினீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி தருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கே வெளியில் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணியாச்சு. இப்போ பேக்கேஜ் எவ்வளோ வெயிட்னு பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறோம். உள்ளே போயிட்டு இதை கிளியர் பண்ணி எடுத்துகிட்டு நிறைய விடயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ற நிறைய பெட் சம்மந்தமான நிறைய விடயங்கள் இருக்குது ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு. அப்போ அது சம்மந்தமாக உங்களுக்கு கட்டாயமாக நான் தெளிவுபடுத்துகிறேன். இப்போ வெயிட் பண்ணுங்கள். அது மட்டும் இமிக்ரேஷனை முடிச்சு கொண்டு வெளியில் வந்துட்டோம். வெளியில் வந்ததுக்கு பிறகு டேக்ஸ் பிளானட்டுக்கு போகிறோம். ஏன்னா அங்கே போய் தான் எங்கள்கிட்ட டேக்ஸ் சம்மந்தமான ரீஃபண்டுக்கு கதைக்கணும். இது கிட்டத்தட்ட ஒரு மால் மாதிரி இருக்குது. எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஒவ்வொரு பொருளும். இங்கேயும் பார்த்திங்கன்னா நிறைய பொருட்கள் இருக்குது. இதை பார்க்குறதுக்கே எங்களுக்கு ஒரு நாள் வேணும் போல் இருக்குது. ஒரு நாள் ஏர்போர்ட்டுக்கு டிக்கெட் போட்டு வந்து அதை சுற்றி பார்க்குறதுக்கு எங்களுக்கு கட்டாயமாக டைம் வேணும். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நாங்கள் கோல்டு வாங்கிக்க அந்த கடையில் பில் தந்து சொன்னவங்க நீங்கள் ஏர்போர்ட்டில் போக உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ, நீங்கள் ரீஃபண்ட் பண்ணலாமன்ட்டு. சரி, அதையும் செய்துடணும் தானே. அதனால் இமிக்ரேஷனுக்கு பக்கத்துலேயே டேக்ஸ் ஃப்ரீ என்ற கவுண்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டை கொடுக்கணும். பாஸ்போர்ட்டை கொடுத்தா உங்களோட பில்ஸ் எல்லாம் ஒன்றுக்கு ஒன்றாக வருகுது. அங்கே சில கேள்விகள் கேட்பாங்க. என்னது, உங்களோட நகையை காட்டுங்க. அது மட்டும்தான் உங்களோட கேள்வி. என்னென்ன நகை வாங்கியிருக்கிறீங்க அந்த நகைகளை காட்டுங்கன்னா நாங்கள் அந்த நகையை காட்டுவோம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன கார்டு வச்சுருக்கிறீங்க, விசா கார்டா டெபிட் கார்டா, எதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்கன்னு கேட்பாங்க. நாங்கள் எங்களோட விசா கார்டு இருக்குது, எங்கள்கிட்ட விசா கார்டை தாரமென்று சொல்லிக்க. ஓகே, விசா கார்டை தாங்க. விசா கார்டை நம்பர் இருக்குன்னு தானே, கார்டு நம்பரும் எக்ஸ்பயர் டேட்டும், இது ரெண்டையுமே அவங்க அதில் டிக் பண்ணதுக்கு பிறகு நாங்கள் டன் கொடுத்தா சரி. அதுக்கு பிறகு வித்தின் 5 டேஸில் எங்களோட வெட் ரீஃபண்ட் ஆயிடுமா. இது ஒரு குட்டி ப்ரொசீஜர். உண்மையாகவே நீங்கள் துபாய்க்கு வாரீங்க. துபாய்க்கு நீங்கள் நிறைய இடங்களுக்கு போய் நிறைய பொருட்களை வாங்குவீங்க. அந்த நேரம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் என்ன சொல்லுங்க பார்ப்போம். உங்களோட பாஸ்போர்ட்டை ஷோ பண்ணிவிட்டு, அதாவது உங்களோட பாஸ்போர்ட்டை காட்டிட்டு வாங்குங்க. பில் போடைக்க உங்களோட பாஸ்போர்ட் நேம் படியே பில் போடுங்க. இப்படியெல்லாம் நீங்கள் பில்லை சேர்த்துக்கொண்டு கடைசி அங்கே வாரீங்க டேக்ஸ் ஃப்ரீ கவுண்டருக்கு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் வாங்கின பொருட்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வந்திருக்கோ அதை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணி நீங்கள் உங்களோட நாட்டுக்கு போக வைக்க உங்களோட அக்கௌண்ட்லேயே உங்களுக்காக அந்த காசு காத்திருக்கும். உண்மையாகவே சில விடயங்கள் இங்கே சூப்பர், சில விடயங்களில் பல விடயங்கள் இங்கே நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன,
இன்றைக்கு இந்த துபாயிலிருந்து ஸ்ரீலங்கா போகிறது ஓரளவு கவலையான விடயமாக இருக்குது. ஏன்னா சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய இடம் இருக்குது. கொஞ்சம் டேஸ் தானே போட்டுட்டு வந்தோம், அதனால கொஞ்சம் கவலையாக இருக்குது. இருந்தாலும் பார்ப்போம், இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சா கட்டாயமாக இங்கே வந்து சுற்றி பார்ப்பேன். கதைச்சி கொண்டு இருந்ததில் டைமை கவனிக்கல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2 மணி ஆச்சு. 2:05 நாங்கள் போர்டிங் பாஸை கிளியர் பண்ணியிருக்கோம். ஆனால் அதை ஸ்கேன் பண்ணுறதுக்கான டைம் சரியாயிட்டு இப்போ அதனால் வந்திருக்கிறோம். ஆனால் எங்கட நேரம் இங்கே வந்து பார்த்தா லைனில் நிற்கிறாங்க எல்லாரும். இதுதான் எங்களுடைய ஃப்ளைட். அங்கே மாமா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ரெடி பண்றார். தெரியுறாரா? அவவும் தெரியுறார். கேப்டன் எல்லாத்தையுமே ரெடி பண்றார் சரியா எங்களை கொண்டே சேர்க்கறதுக்காக. உள்ள போய் கொண்டிருக்கிறோம். போற வழியிலேயே புள்ளினது தேசிய போட்டு வச்சிருக்காங்க. ஓகே, பொண்ணு எப்படி நாங்கள் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டோம். எங்கள் சக்காக்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இது பிஸ்னஸ் கிளாஸ் போல. எங்களுக்கு வழங்க போல பின்னால. குட் நைட், பை பாய். ஸ்ரீலங்கால சந்திப்போம். கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நாங்கள் ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இருந்தாலும் மிஸ் யூ துபாய்ன்றே சொல்லணும். ரொம்ப மிஸ் பண்ணுறோம் துபாயை. உண்மையாகவே நல்லா இருந்துச்சு அங்கே இருந்தது. ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நகை சம்மந்தமாக நடந்ததை கட்டாயமாக உங்களோட நாங்கள் ஷேர் பண்ணி ஆகணும் என்ற எல்லாரும் அதை எதிர்பார்த்து கொண்டிருப்பீங்க. இங்கே வந்ததுக்கு பிறகு எங்களை சுங்கத்தால் நீங்கள் ஏதாவது நகை வாங்கி கொண்டு வந்தீங்களான்னு கேட்டவங்க. நாங்கள் அதுக்கு பிறகு ஹோம்னு சொன்னால் ஏதாவது புதுசாக நகை வாங்கி கொண்டு வந்தால் சுங்கத்தில் நாங்கள் அறிவிக்கணுமாம். அது கொஞ்சமாக இருந்தாலும் சரி இல்லை அதிகளவாக இருந்தாலும் சரி கட்டாயமாக சுங்கத்தில் அறிவிச்சிட்டு தான் வெளியில் வரணும். அதில் வந்து க்ரீன் ரெட்டுன்னு 2 இடம் இருக்குது. அறிவிக்கிறதா இருந்தால் க்ரீனுக்குள்ளால் வந்து நாங்கள் அறிவிச்சிட்டு அதுக்கு பிறகு வெளியில் வரலாம். குறைந்தளவு நகை என்றபடியாக எங்களுக்கு பெரிய ஃபார்மாலிட்டி இல்லை. இதுவே அதிகளவு நகை என்றால் இங்கேயும் வெட்டெல்லாம் கட்டி தான் நாங்கள் வெளியில் வரணுமாம். அது ஒரு பெரிய ப்ரொசீஜர் உண்டு. இதுவரைக்கும் துபாய் சீரீஸ் பார்த்து எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நாங்கள் துபாய் சீரீஸை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். இருந்தாலும் கவலையாக இருக்குது. தாய்நாட்டுக்கு வந்து தானே ஆகணும். தாய்நாட்டுக்கு வந்துட்டோம். இனிமேல் தொடர்ச்சியான சமையல் காணொலிகளோடு நாங்கள் இணைந்திருப்போம்.